உங்களுக்குள்ள அந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தெளிவான அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன் என்ற நிலைமையில் இருக்கிறீங்க. போராட முடியாதுன்ற நிலைமைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களுடைய ஆவியில் இடத்துல நீங்கள் சொல்லுங்க, தேவன் இந்த போராட்டத்தை அனுமதித்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த பரலோக ராஜ்யம் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஆவியில எளிமை கொண்டவர்களாய் இருப்பவர்களை பரலோக ராஜ்யம் பிரித்து தெரிந்து கொள்கிறது. அவர்களை தேவன் என்ன சொல்கிறார்? அவர்கள் பாக்கியவான் என்று சொல்கிறார். கர்த்தர் அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எளிமை இருக்கிறனால உலகம் ஒரு வேளை உங்களை புவரான்னு நினைக்கலாம். பெரிய தலைவர்கள் உங்களை ஒன்றுமில்லாதவன் என்று நினைக்கலாம். உங்களோட அதிகாரிகள் ஒன்றுமில்லாதவன் என்று நினைக்கலாம். நீங்கள் வேலை செய்த இடத்துல அற்பமாக என்ன நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், மேலே ஒரு தேவதூதர் கூட்டம் இருக்கிறது. என்றும் அழியாத ஒரு நித்திய வாழ்க்கையை கொண்ட ஒரு பெரிய பரலோகம் இருக்கிறது. அதில் நித்தியமாக இருக்கிற தேவன் அங்கு வாற்றம் செய்கிறார். கொடான கோடி மூப்பர்கள் அநேகர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை உடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் அதை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். யூ ஆர் அ பிளஸட் ஒன் இன் த நேம் ஆஃப் த ஜீசஸ். ஆமென் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். அந்த முதல் பகுதியான மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எளிமை உள்ளவர்கள் ஆவியில். அவர்களிடத்துல பெருமை இருக்காது. அவர்களிடத்துல போராட பலன் இருக்காது. அவர்கள் வீக்காக இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனால் உலகத்தை ஜெயித்தது நம் இயேசு, மரணத்தை ஜெயித்தது நம்முடைய இயேசு. அந்த காரியத்தை அவர் நம்மிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததான இரண்டாவதான காரியத்தை நான் வெகுவாய் சொல்லி முடிக்கிறேன். இன்று அநேக நேரம் என்னால் பேச முடியாத காரணத்தினால் பாருங்க, இரண்டாவதான காரியம் என்னப்படுகிறது? அதே 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம் யார் இடத்துல போய் சேர்கிறது? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், when you face suffering, நீங்கள் எதற்காக சஃபர் ஆகுறீங்கன்றத அநேக தடவை கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் இந்த தப்பு பண்ணணும், நான் இந்த காரியத்தை தவறாக புரிந்து கொண்டனோ, நான் இந்த காரியத்தை தவறாக செய்தனோ, என்ன பண்ண ஆண்டவரே என்று தெரியாத நல்ல அநேக சபைகளுக்கு போயிருக்கலாம், அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். என்ன பண்ணாலும் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது, இந்த சஃபரிங் என்னை விட்டு போக மாட்டேங்குது,